ஓ அப்படியா? வைஃபோட வரணும்னு சொல்லிருக்காங்க. மாமா இங்க பாருங்க இன்விடேஷன். அட ஆமா, அப்படிதான் போட்டிருக்கு. சீனு நாளைக்கு பார்ட்டிக்கு போனோம், ரெடி ஆறுன்னு சொன்னான். நான் அவன் கூட தான் போக போறேன். பெரியம்மா, எங்களுக்கு நாளைக்கு லஞ்ச் செய்ய வேண்டாம். சரி. நாளைக்கு பார்ட்டி வேற போடணும். என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு தெரியல. நான் போயிட்டு செலக்ட் பண்றேன். கொடுங்க மாமா. இந்தாம்மா, போயிட்டு வாமா. என்ன நீ சீனு டைவர்ஸ் பண்ண போறான்னு சொன்னீங்க, இப்ப என்னன்னா ஒன்னா பார்ட்டிக்கெல்லாம் போறாங்க. சீனு நில்லு. என்னடா நினைச்சிட்டு இருக்க? பார்ட்டிக்கு தனியா போறேன்னு சொல்லிட்டு இப்ப என்னடா அவ உன் கூட வரேன்னு சொல்லிட்டு இருக்கா? அங்க அப்படிதான் வர சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. நான் சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன், ஆனா அவ இன்விடேஷனை பார்த்துட்டா. நான் என்னமா பண்றது? அதுக்காக அவளை எதுக்கு கூட்டிட்டு போற? அதனால இப்ப எதுவும் ஆக போறது இல்லம்மா. அங்க நிறைய பேர் வருவாங்க, அதுல ஒருத்தி இவ. அவ்வளவுதான். அவ உன் மனசை மாத்துறதுக்காக தான் இதெல்லாமே பண்றா. யார் நினைச்சாலும் என்ன மாத்த முடியாது. நீங்க தேவையில்லாம எதுவும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நான் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டேன். அது என்னைக்கு யாரும் மாத்த முடியாது. இந்த கோர்ட்டை மட்டும் எப்படியாவது சீனுவை போட வைக்கணும். நம்ம கொடுத்தா சீனு வேண்டான்னு சொல்லிடுவான். என்ன பண்ணலாம்? பெரியம்மா, வாமாயா. எங்க போயிட்டு வர நீ? கடைக்கு போயிட்டு வரேன் பெரியம்மா. நாளைக்கு பார்ட்டிக்கு போறோம்ல, அதுக்கு சீனுக்கு ஒரு கோட் வாங்கினேன் பாருங்க. பெரியம்மா, இத நீங்களே அவன்கிட்ட கொடுத்துறீங்களா? நானா? ஆமா பெரியம்மா. மேரேஜ் ரிசப்ஷன்ல அவன் கோர்ட்டு போட்டிருந்ததை பாக்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தான். நாளைக்கு பார்ட்டிக்கு போகும்போது சீனு இந்த கோர்ட்டு போட்டுட்டு வந்தா நல்லா இருக்கும். நீயே கொடுக்கலாம்ல? இல்ல பெரியம்மா, என் அத்தைக்கு தெரிஞ்சா ஏதாவது சொல்லுவாங்க. அதனாலயே அவன் வேண்டான்னு சொன்னாலும் சொல்லிடுவான். ஆனா நீங்க கொடுத்தா அவன் கண்டிப்பா வேண்டான்னு சொல்ல மாட்டான். ப்ளீஸ் பெரியம்மா, எனக்காக கொடுங்களேன் ப்ளீஸ். சரி, நான் கொடுத்துறேன். சீனு, சொல்லுங்க அத்தை. நாளைக்கு ஃபங்க்ஷன் போறேன்னு சொன்னல? ஆமா அத்தை. இதுல கோட் இருக்கு. நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு இத போட்டுட்டு போ. இந்தா. என்னடா பாக்குற? இல்ல நீங்க கொடுக்கறீங்களா இல்ல மாயா கொடுக்க சொன்னாளா? என்னடா இப்படி கேக்குற? நீ தானே சொன்ன பெரிய பெரிய முதலாளிங்கெல்லாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாங்கன்னு. அதனாலதான் உனக்காகவே வாங்கிட்டு வர சொல்லிருந்தேன்டா. நீங்க எங்க போய் வாங்குனீங்க? தெரிஞ்ச கடையில சொல்லிருந்தேன். அதான் அவங்க கொடுத்துட்டு போனாங்க. எந்த கடை? டேய், எதுக்குடா இப்போ இவ்ளோ கேள்வி கேக்குற? ஏன் நான் கொடுத்தா நீ வாங்கிக்க மாட்டியா? நான் உனக்காக வாங்கி கொடுக்க கூடாதுல்ல? ஐயோ, அப்படி எல்லாம் இல்ல அத்தை, கொடுங்க. இந்தா பாரு. இந்த கலரை பாரு, உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பிடிச்சிருக்குல்ல? நல்லா இருக்கு அத்தை. தேங்க்ஸ். சரிடா. ஐயோ, தேங்க் யூ பெரியம்மா, தேங்க் யூ so much. இருந்தாலும் அவன் ரொம்ப தான் கேள்வி கேக்குறான். சரி, எனக்கு வேலை இருக்கு. என்ன
கோட் எல்லாம் வச்சிருக்க? ஏன் உனக்கு என்ன? என் அத்தை எனக்காக வாங்கி கொடுத்தாங்க. கோட் போட்டா நல்லாவா இருப்பேன்? காமெடியா இருக்கும். நான் ஒன்னும் உனக்காக போடல. என் அத்தை வாங்கி கொடுத்தாங்க, அவங்களுக்காக நான் போட்டுக்க போறேன். என்னமோ பண்ண, எனக்கு என்ன. ஆனா கோட் எல்லாம் போட்டு கலக்குற. நடத்து. அப்போ நானும் மேட்சிங்கா ட்ரெஸ் போடணுமே. அப்பதான் நம்மள பாக்குறவங்க சூப்பர் ஜோடின்னு சொல்லுவாங்க. நீ இப்படி எல்லாம் பேசி என்ன மாத்திரலாம் நினைக்காத. அதையும் நாளைக்கு பார்க்க தானே போறோம். அத்தை இந்தாங்க. சிவா, காஃபி உனக்கு காஃபி குடிச்சிட்டியா? வேணுமா? வேண்டாம், நீ நான் குடிச்சிட்டேன். அப்படியா? மாமாவை பாரு. சீனு, நீ ரொம்ப அழகா இருக்கப்பா. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஆமாடா அவனே, புது மாப்பிள மாதிரி சும்மா ஜம்முன்னு இருக்க. மாமா, நீங்க ஹீரோ மாதிரி இருக்கீங்க. ஐயோ, எதுக்கு எல்லாரும் இப்படி பாராட்டுறீங்க? எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. டேய், என்ன திடீர்னு கோட்டு சூட்டலாம்? நான் தான் சொல்லியிருந்தேன்லப்பா ஒரு பார்ட்டிக்கு போறேன்னு. ஓ, அதுக்கு அத்தை தான் வாங்கி கொடுத்தாங்க. நானா? நீங்க தானே அத்தை வாங்கி கொடுத்தீங்க. ஆமா, நான் தானே வாங்கி கொடுத்தேன், மறந்துட்டேன். ஆமா, மாயா எங்க? வந்துட்டேன் பெரியம்மா. என்ன மருமகளே, ரெண்டு பேரும் ஒரே மேட்சிங்கா ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. பார்ட்டிக்கு கப்பலா போகும்போது இப்படிதான் மேட்சிங்கா போகணும்னு சீனு சொன்னான். அதான். பிரமாதமா இருக்குமா? பிரமாதமா இருக்கு. அழகா இருக்கு. இரு. இப்படியே நீங்க ரெண்டு பேரும் அங்க போனீங்கன்னா உங்களை பாக்குறவங்க எல்லாருமே அசந்து போயிடுவாங்க. உங்க ரெண்டு பேர் மேலதான் கண்ணு பட போகுது. அப்பா, இதுலதான் நிறைய சொடக்கு வருது. ஏதோ பெரிய கொள்ளிக்கண்ணு பட்டுச்சு போல் இருக்கு. அத்தை, டைம் ஆகுது, கிளம்புறோம். சரிப்பா, போயிட்டு வாங்க. போயிட்டு வரோம் பெரியம்மா. சரி மாமா, முதல் தடவை நான் ஒரு தொழிலை நல்லா பண்ணி அதுக்கு என்ன கூப்பிட்டு பாராட்டுறாங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. ஏய், நல்லா இரு. இன்னும் நீ நிறைய முன்னேறி வருவ. இந்த ட்ரெஸ்ல நல்லா இருக்கடா. நல்லா இருக்க. சரி மாமா, வர மாமா. வா. வரம்பா, வரமா. நான் வரேன் பெரியம்மா. ஆ, நாங்க போயிட்டு வரதுக்கு லேட் ஆகும். அத்தை, சீனுக்காக சாப்பிடாம நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். ஒன்னா போயிட்டு ஒன்னா சந்தோஷமா வரோம். வரேன் பெரியம்மா. சரி போயிட்டு வாங்க. பாத்து பாத்துறோம். பாய் தானா. வரேன் மாமா. பாய். அண்ணி, ம்? பாத்தீங்களா? வேணும்னே அவ உங்களை கிண்டல் பண்ணிட்டு போறா. அவளுக்கு திமிர் ரொம்ப அதிகமாயிட்டே தான் இருக்கு. எனக்கு என்னவோ நேத்து அவ சொன்னதை பார்த்தா சீனுவோட மனசையே மாத்திருவா போல இருக்கே. ஒரு நாளும் நான் அதுக்கு விட மாட்டேன். கண்டிப்பா அவளை என் பையன்கிட்ட இருந்து பிரிப்பேன். ஆனா இப்பதான் அவங்க ஒன்னா ரெண்டு பேரும் பார்ட்டிக்கலாம் போறாங்களே. இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும்? சிரிச்சுட்டே போறாள் இவ. இவளை அழ வைக்கணும். இவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்பவும் சண்டை வந்துட்டே இருக்கணும். அந்த பார்ட்டிக்கு நம்மளும் போலாம். நாம எப்படி போக முடியும்? அங்க யாருக்கும் தெரியாம போய் அந்த மாயாவை எல்லார் முன்னாடி நம்ம அசிங்கப்படுத்தணும்.
ஆனா நம்மளால எப்படி அண்ணி முடியும்? அதெல்லாம் அங்க போய் பாத்துக்கலாம். சீனுக்கு அவ மேல கோபம் வர மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அது சரி, ஆனா நாம எப்படி போறது? வீட்ல கேள்வி கேட்பாங்களே. கோயிலுக்கு போறோம்னு சொல்லிட்டு போலாம். வா. ம். கதிர், சொல்லுதானா? இந்த குடும்பத்துல சில பேர் ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னே தெரியல. யார சொல்ற? அத்தையும் சித்தியும் தான். அவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? என்ன பேசுறாங்க? அவங்க 2 பேரும் அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போக போறாங்களாம். அங்க போய் மாயாவை அவமானப்படுத்தி சீனு மாமாவுக்கு மாயா மேல கோவம் வர மாதிரி பண்ண போறேன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் கிளம்பி போறாங்க. அந்த பார்ட்டியை நம்ம நடக்க விடக்கூடாது. மாயா நம்ம லைஃப்காக எவ்வளவு போராடிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு அவமானம் வர நம்ம விடக்கூடாது தானா? இப்ப நம்ம என்ன பண்றது? நம்ம முதல்ல கிளம்பி அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போலாம். நம்ம போகணுமா? ஆமா, அங்க போய் பத்மா சித்தி எதுவும் பண்ண விடாம தடுக்கணும். நீ எனக்கு அந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுதானா? என்ன நீ ஹெல்ப் பண்ணலாம் சொல்ற? மாயா சீனு மாமா லைஃப் மேல எனக்கும் அக்கறை இருக்கு. அவங்க சந்தோஷமா இருக்கணும். ஆனா இப்ப போறத பத்தி தான். அங்க நாம போய் பத்மாத்தையும் பார்வதி சித்தியும் நம்மள பார்த்துட்டா? அதை பத்தி நீ கவலைப்படாத. நம்மளை யாரும் பாத்துற மாட்டாங்க. அதை நான் பாத்துக்கிறேன். வா போலாம். சீனு, நல்ல பெரிய ஹோட்டலா தான் இருக்கு. கோயம்புத்தூர்ல இருக்கிற பெரிய பெரிய ஓனர்ஸ் எல்லாம் வராங்க. சாதாரண ஹோட்டல்லையா நடத்துவாங்க? சீனு, Dress சூப்பரா இருக்கு. ஆனா நம்ம வந்த வண்டி தான் சரியில்லை. ஏன்? இல்ல, இந்த மாதிரி ஸ்டைலா கோட் சூட்டோடு வரும்போது ஆட்டோல வந்து இறங்குனா நல்லாவா இருக்கும்? அடுத்த வருஷம் நம்ம வரும்போது ஒரு கார்ல வரணும். அடுத்த வருஷம் நான் வருவேன். ஆனா நீ என் கூட வர போறது இல்ல. ஏன்? ஏன்னா அடுத்த வருஷம் நீ என் கூட இருக்க போறது இல்ல. அதான் சைன் போட்டு கொடுத்துட்டேல. டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா நான் ஏன் உன் கூட வர போறேன்? அதெல்லாம் அப்பவும் நான் உன் கூட தான் இருப்பேன். அந்த நினைப்பு வேற இருக்கா உனக்கு? எப்படியா அடுத்த வருஷம் வரதுக்குள்ள உனக்கு என் மேல இருக்கிற love வெளியில வந்து நான் இன்னும் உன் மனசுல இருக்கேன்னு நீயும் ஒத்துக்க தான் போற. அப்போ நானே இந்த பார்ட்டிக்கெல்லாம் வரமாட்டேன்னு சொன்னாலும் நீ விட மாட்ட. என்ன ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துருவேன். ரொம்ப ஆசைப்படாத. அப்புறம் ஏமாந்து போயிடுவேன். அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டியிருக்கும். நான் எடுத்த முடிவுல இருந்து என்னைக்குமே மாற மாட்டேன். என்ன பார்ட்டிக்கு கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு தான் நேத்து நீ நினைச்சிருப்ப. ஆனா இன்னைக்கு பாரு, என்ன நீ ஏன் கூட்டிட்டு வரல? லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள் பா. எப்போ எப்படி வேணாலும் மாறலாம். இந்த கோட் சூட்ல நீ ஹீரோ மாதிரி தான் இருக்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். அத்தை எனக்காக வாங்கி கொடுத்தது நல்லா தான் இருக்கும். பெரியம்மா வாங்கி கொடுத்தத நீ பாத்தியா? இது நான் உனக்காக வாங்கினது. நீ வாங்குனியா? சும்மா போய் சொல்லாத. அத்தை எனக்காக வாங்கினாங்க. நான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லியிருந்தா நீ இதை போட்டிருப்பியா? மாட்டல்ல. அதான் பெரியம்மா கிட்ட கொடுத்து உன்கிட்ட கொடுக்க சொன்னேன். எப்படி என் ஐடியா? அப்பவே எனக்கு டவுட் வந்துச்சு. என்னடா அத்தை கோட்லாம் வாங்கி கொடுக்குறாங்களேன்னு. உன் வேலை தானா? ஆமா. எப்படி என் செலெக்ஷன் சூப்பரா இருக்குல்ல? நல்லாவே இல்ல. எனக்கு சுத்தமா பிடிக்கல. அட பாவி, வர வழியெல்லாம் கோட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு வந்த. அது நான் அப்ப சரியா பார்க்கல. இப்பதான் நோட் பண்ணேன். இந்த கலர் எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் வாங்கினதுன்னு தெரிஞ்ச உடனே மாத்திட்ட பாத்தியா? உனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா வெளியில சொல்ல மனசு வரல. எப்படியே மேல லவ் வச்சுக்கிட்டு வெளியில சொல்லாம இருக்க அந்த மாதிரி. இங்க பாரு, உன் வாழ்த்தனத்தெல்லாம் வீட்டோட வச்சுக்கோ. இங்க பெரிய பெரிய ஓனர்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்க முன்னாடி உன் சேட்டையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான்.
வாயை மூடிட்டு சைலண்டா இருக்கணும். இங்க இருந்து திரும்ப போற வரைக்கும் நீ வாயை திறக்கவே கூடாது. பார்ட்டில சாப்பிட சொல்வாங்களே, அப்ப என்ன பண்றது? அதுக்கு மட்டும் வாயை திறந்தா போதும். பாக்குறவங்க கிட்ட எல்லாம் நீ என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்காத. வேற என்ன சொல்றது? லவ்வர்ஸ்னு சொல்லட்டுமா? நீ என்ன சொன்னாலும் நான் உன் பொண்டாட்டி தான் சீனு, அதானே உண்மை. அது இன்னும் 1 வருஷத்துக்கு தான். அப்ப வேணா நான் உள்ள வந்து நான் உனக்கு 1 வருஷத்துக்கு தான் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லட்டுமா? இங்க பாரு, இந்த மாதிரி வேலை தான் எதுவும் செய்யாதன்னு சொல்றேன். வாயை மூடிட்டு கம்முனு வா. Please. வாங்க ஆ, மிஸ்டர் சீனு. சார். எங்க இன்னும் காணமேன்னு பார்த்தேன். பரவாயில்ல வந்துட்டீங்க. வாங்க உள்ள போங்க. ஓகே சார். போங்க போங்க மேடம் உள்ள போங்க. டெக்கரேஷன்னா சூப்பரா இருக்கு. ஏய் சீனு ஏய். எப்படா வந்த? டேய் ரமேஷ், எப்பரா இருக்க? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? நல்லா இருக்கேன்டா. நாம கடைசியா தீபன் கல்யாணத்துல பார்த்தது இல்ல? ஆமாண்டா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிட்டானுங்க. ஆ. பை த பை இவங்க தான் என்னோட வைஃப். ஹாய் ஹாய். 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 இதுதான் என்னுடைய குழந்தை. ஹாய். இவங்க தான் ஒய்ஃபா? ஆ. ஆமா. மாயா. ஹலோ சிஸ்டர். ஹாய். சாரி நான் ஊர்ல இல்லாததால மேரேஜ்க்கு வர முடியல. வாழ்த்துக்கள் சிஸ்டர். Thank you. அப்புறம்டா சீனு, வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கடா. உங்களுக்கு குழந்தைங்க இல்லையா? டேய் மேரேஜ் ஆகியே கொஞ்ச மாசம் தான்டா ஆகுது. ஆக்சுவலா நாங்க ஒரு 3 வருஷத்துக்கு குழந்தை வேண்டான்னு தள்ளி போட்டிருக்கோம். ஏங்க அவ்வளவு தள்ளி போட்டீங்க? அது நாங்க லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். இருந்தாலும் ஒரு 3 வருஷத்துக்காவது லவ்வர்ஸாவே லைஃபை என்ஜாய் பண்ணலான்னு இவர் சொல்லிட்டாரு. குழந்தை வந்துட்டா அப்புறம் எங்களுக்குள்ள நாங்க ஸ்பெண்ட் பண்ணிக்கிற டைம் குறைஞ்சிரும்ல. சோ ஒவ்வொரு செகண்டையும் லவ்வர்ஸா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாருங்க. அவருக்கு என் மேல அவ்வளோ லவ். அதான் 3 வருஷம் தள்ளியே குழந்தை பிள்ளான்னு நானும் சொல்லிட்டேன். பாத்தீங்களா எப்படி ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசமா இருக்காங்க? நீங்க என்னைக்காவது ஒரு நாள் இப்படி இருந்திருக்கீங்களா? கல்யாணம் ஆன 1 வருஷத்துக்குள்ள குழந்தை வேணும்னு சொல்லி பெத்துக்க வச்சிட்டீங்க. ஐயோ, எப்படி இருக்கன்னு கேட்டது குத்தமாடா? வந்த உடனே உங்க லவ் பத்தி சொல்லி என் வாழ்க்கையில விளையாடிட்டீங்களடா. நல்லா இருடா. ஏய் ராகவி, எங்கம்மா? நல்லா கேளு. ஏய் வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டியா? எதுக்குப்பா அவங்கள்ட்ட இப்படி எல்லாம் போய் சொன்ன? நான் ஒண்ணு போய் சொல்லலையே. நாம இப்ப லவ்வர்ஸா தானே இருக்கோம். இல்ல உனக்கு இப்பவே குழந்தை பெத்துக்கணும்னா சொல்லு, எனக்கு ஓகே தான். ஏய் தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் இங்க இருக்கிற யாருக்கிட்டையும் நீ வாய் திறந்து பேசக்கூடாது. ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? ஏய் உன்னை பேசாதன்னு சொன்ன, சைலண்டா வா. சார் சாரி சார், எந்திரிங்க. பார்த்து. சாரி சாரி சார். சாரி 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 எழுந்திருங்க. சார். ஐம் சோ சாரி சார். Hey idiot! What the bloody hell you do this? ஐயோ சார் மன்னிச்சிடுங்க, நான் பார்க்கல சார். சாரி. How arrogant of you! You can't see me sitting there. Bloody idiot you are! சார், சார். அவர் தெரியாம பண்ணிட்டாரு. சாரி சார். Stupid! தெரியாம பண்ணதுக்கு அந்த ஆள் ஓவரா பேசுறான். நீ பேசாத, எல்லாம் நீ பண்ண டென்ஷனால தான். எல்லாத்துக்கும் என்னையே குறை சொல்லாத. உன் கூட வந்ததை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. எப்படியாவது சீக்கிரம் முடிஞ்சா போதும்னு இருக்கு. எனக்கு உன் கூட வந்ததுல எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? இப்படி உன் கூட 4 இடம் போறப்போ எனக்கு பெருமையா இருக்கு.
ஏன் பார்வதி, இந்த வேஷத்துல நம்ம யாருக்கும் தெரியாதுல்ல? எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இப்ப நம்ம இங்க என்ன செய்ய போறோம்? அந்த மாயாவை ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்ம அசிங்கப்படுத்தணும். அவ செய்யற ஏதோ ஒரு விஷயத்தால சீனு அவ மேல பயங்கரமா கோவப்பட்டு பாதியில இங்கிருந்து கிளம்பிடணும். அதான் நீ என்ன செய்ய போறோம்? முதல்ல உள்ள வா, அப்பதான் ஏதாவது ஐடியா கிடைக்கும். ம்? வா போலாம். ம். ஏன் முகத்தை உருன்னு வச்சிட்டு இருக்க? ஏதோ பிடிக்காம வந்த மாதிரி இருக்கு. எனக்கு இங்க வந்தது பிடிச்சதான் இருக்கு. ஆனா உன் கூட வந்ததுதான் எனக்கு பிடிக்கல. பயமாவே இருக்கு. ஏன் பயப்படுற? நான் என்ன பேயா இல்ல பிசாசா? ரெண்டும் தான். நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, ஆனா நான் சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு உன் கூட இருக்கிற ஒவ்வொரு செகண்டையும் நான் என்ஜாய் பண்ண போறேன்ப்பா. எங்க அவங்கள காணோம்? அண்ணி அங்க பாருங்க, அங்க உட்கார்ந்திருக்காங்க. மாயா அவன் கூட நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்கா. சிரிக்கட்டும். இங்கிருந்து போகும்போது அவ அசிங்கப்பட்டு அழுதுட்டே தான் போவா.